லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தா அது கெடு பலன்களை கொடுக்குமோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். பாவகிரகமாக வந்து சனியும் செவ்வாயும் பாவகிரகமாக வந்து அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து அது மாறும். அதுக்காக நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போது கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. கடக லக்னம் நான் உதாரணத்துக்கு ஒரு லக்னத்தில் சொல்கிறேன். மொத்த லக்னமாக இருந்தால் எப்படி வருங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடக லக்னங்க, கடக லக்னமாக வந்தால் மகரத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த செவ்வாயும் சனியும் நன்மைகளை செய்வார்களா? இதுதான் ஒரு குழப்பமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் செவ்வாயும் சனியும் சேர்ந்து சனியினுடைய வீட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப இது எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை கொடுக்கும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் வேற இருக்கிறாங்களேங்க அப்படின்னா அது எப்படி பண்ணும்? இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் கடக லக்னத்திற்கு 5 வத்துக்குடையவங்க யோகாதிபதியாக செவ்வாய் வந்துள்ளார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செவ்வாயின் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த இடத்துல மட்டும் கடக லக்னமாக வந்து செவ்வாயும் சனியும் இணையும் பொழுது அவர் 5 வத்துக்குடைய நல்ல ஆதிபத்தியத்துக்குடையவராக செவ்வாய் வந்துள்ளார். அப்படி வந்து அவர் 7ஆம் வீட்டில் இருந்து அவரு கூட 7ஆம் வீட்டதிபதியான சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சனி திசை செம்ம யோகத்தை கொடுத்துருங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபக்கிரகங்கள் இணைவு இருக்கா என்ன அப்படிங்கிறது அப்புறம் சொல்கிறேன். பொதுவாக செவ்வாய் சனி அப்படின்னு வரும்போது இந்த சனி திசை நல்லதை பண்ணணும்னு சொல்கிறேன். எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். செவ்வாயும் சனிக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 7, 8 கூடியவராக சனி வந்தாலும் 8ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டான 7ஆம் வீட்டில் மறைகிறார். அது ஒரு நல்ல யோக அமைப்பு. 7ஆம் வீட்டில் திக்பலம் பெறுகிறார். செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். இப்படி வரும் பொழுது சனி திசை ரொம்ப டாப்பாக இருக்குங்க. செவ்வாய் திசை ஓரளவுக்கு இருக்கும், பெரிய யோக அமைப்புன்னு சொல்ல முடியாது. சனி திசை ரொம்ப டாப்பாக இருக்கும். அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மற்ற லக்னத்துக்கு எப்படி அப்படிங்கிறதையும் இடையில நீங்கள் கேளுங்க. இடையில நானும் இடையில வீடியோ போடுறேன். செவ்வாயும் சனியும் இணைவதில்லை இந்த இடம் நல்ல யோக அமைப்பை கொடுக்கும். சனி திக்பலமும் அடைஞ்சு 8க்கு 12ஆம் இடம் 7லும் மறைந்து யோகாதிபதியான செவ்வாயினுடைய இணைகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யோகாதிபதியான இந்த லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகாதிபதியான செவ்வாயோட இணைவதனால தான் இந்த சனி திசை யோக அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுலேயும் லக்னாதிபதி பார்க்குறாரு அப்படின்னா ரொம்ப நல்ல அமைப்பு. சந்திரன் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் வளர்பிறை சந்திரனாக அந்த சந்திரன் இருந்து விட வேண்டும். குருவின் பார்வை இருப்பதை விட இந்த இடத்தில் சந்திரனுடைய பார்வை இருப்பது நல்ல யோக அமைப்பை கொடுக்கும். அப்போ எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் கடக லக்னம் போட்டிருக்கேங்க. கடக லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5 கூடியவர், 6, 7, 8, 9, 10 கூடியவர், 5 10 யோகாதிபதியாக செவ்வாய் வந்து அந்த செவ்வாய் பாவக்கிரகமாக வந்து யோகாதிபதியாக வந்து அவர் கேந்திரத்தில் இருக்கிறார். முதல்ல இது நம்ம எடுத்துக்கணும். முதல்ல அவர் பாவக்கிரகமாக லக்னத்திற்கு 1, 5 குறைவர்கள்ல 5ஆம் வீட்டு அதிபதியாக 10ஆம் வீட்டு அதிபதி கேந்திரத்திற்கும் யுவனத்திரிகோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய பாவக்கிரகம் இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார். இதுதான் மெயின். இப்படி பார்க்கணும். நம்ம இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார். இன்னொரு விஷயம், இதுல என்னென்ன பாசிட்டிவ்னு எல்லாமே சொல்லிடுறேன். முதல்ல இந்த லக்னத்திற்கு 5 10 குடைவராக கேந்திரத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக அவர் உச்சமடைகிறார். உச்சமடைவது அம்சமான அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் சார், எந்த கிரகம் உச்சமடையுதோ அந்த வீட்டதிபதி பகையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க நட்பாக மாறிவிடுவாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதனால நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விட கிடைக்கும். அதாவது இந்த லக்னத்து இந்த செவ்வாய் உச்சமடைஞ்சிட்டாரா இந்த வீட்டதிபதி சனி ஒரு நட்பாயிருக்கு. இதுதான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக சனி ஆட்சி, சனி ஆட்சி செவ்வாய் இணைஞ்சிருக்காருங்க அப்படிங்கிறது திருப்பி உங்களுக்கு அதே கேள்வி வரும். அப்படி வரும் பொழுது லக்னத்திற்கு 7 சனி திக்பலம், சனியும் திக்பலம் அடைந்து இந்த செவ்வாயும் உச்சம் அடைந்து இருக்கும் பொழுது இந்த சனி திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 8 குடையவராக சனி வந்து அந்த சனி 8ஆம் வீட்டிற்கு 7ல் மறைகிறார். அப்போ 8ஆம் வீட்டு பலன்களை 20% தான் தருவார். அதுவும் இந்த செவ்வாயோட உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அதுவும் பெரிய அளவில் கெடுதல் பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த லக்னத்திற்கு சனி திசை வந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே சமயம் இந்த செவ்வாயை சந்திரன்
இங்கே இருக்கிறாருங்க அப்படின்னா இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி வரும். வளர்பிறை சந்திரனாக இங்கே இருந்து இந்த செவ்வாய் மட்டும் சந்திரனையும் பார்த்துட்டாரு அப்படின்னா அம்சமான அமைப்புங்க, நல்ல யோக அமைப்பை கொடுத்து விடும். சனியின் பார்வை இல்லாமல் இருந்து விடுவார். அது முக்கியமாக பார்க்கணும். நம்ம சனியின் பார்வை அவருக்கு இல்லை, ஆனால் செவ்வாயின் பார்வை சந்திரனுக்கு இருக்கு. இப்படி வரும் பொழுது நல்ல யோக அமைப்பை இந்த செவ்வாய் பண்ணும். சந்திர திசையும் நல்லா இருக்கும், லக்னாதிபதியும் வலுப்பெறுவார். எந்த வகையிலையும் தேவரை சந்திரனாக இல்லாமல் இருப்பது நல்லது. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ரொம்ப யோகம், நல்ல யோக அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சனி திசைக்கு அடுத்து செவ்வாய் திசை எடுத்துக்கிட்டோம்னா 5, 10 குறைவராக 7 திக்பலம் அடைஞ்சு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அவரும் 60%, 70% நல்லதை தான் பண்ணுவார். அதாவது கலஸ்திரஸ்தானத்தில் மட்டும்தான் இந்த செவ்வாய் திசை பருவ காலங்களில் வந்தால் குடும்ப சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் பிரிவினைகளை கொடுக்குமே ஒழிய, இந்த செவ்வாய் திசை கடைசி காலத்துலேயோ சின்ன வயசுலேயே வந்துட்டா அந்த பிரச்சனையும் கிடையாது, யோகத்தை தான் கொடுக்கும். இவங்க நல்ல போல்டான, எப்படி சொல்கிறது, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட வகையிலையோ இல்லை ஒரு பஞ்சாயத்து தர்மகர்த்தா இல்லை ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்களாம் வந்துடுவாங்க. செவ்வாய் சூரியனும் நல்ல இடத்துல இருந்துட்டா சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ சனியும் செவ்வாயும் இணைவதால் நம்மளுக்கு கெடுபலன்கள் அமையுமா அப்படின்னா அவங்க இருக்கும் வீடு, அவங்க இருக்கும் கேந்திர நிலைமை, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியுமே ஒழிய செவ்வாயும் சனியும் இணைஞ்சிட்டாங்க அவங்க கெடுதல் பலத்தை கொடுப்பாங்க அப்படி அதே சமயம் அஷ்டமாதிபதியாக வந்துட்டாருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு தான் நான் இதை கொஞ்சம் போட்டிருக்கேன். 8ஆம் வீட்டுக்கு பாண்டில் எறையும் போது 8ஆம் வீட்டு பலன்களும் கெடுபலன்களும் வராது அப்படிங்கிறதுக்காக இது போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்களும் பாருங்க, உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதை எந்த வகையிலும் சுக்கிரன் பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த செவ்வாயும் சனியும் இணைஞ்சிருக்காங்க, சுக்கிரன் இங்க இருந்துட்டாருங்க, லக்னத்துல சுக்கிரன் இருந்துட்டாரு அப்படின்னா இது யோக பலனை கொடுக்காது, பெரிய யோக பலன்களை கொடுக்காது. சுக்கிரன் ஒரு வகையில கெட்ட மாதிரி, அதாவது கடகத்துல இருக்கிறது கெட்டு போயிட்ட கணக்கு தான் இருந்தாலும், ஏன்னா பகை வீடு, கடும் பகையான வீட்டில் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த சனி செவ்வாய் சேர்ந்து இருக்குது, அது பெரிய யோக அமைப்புகளையே அவர் கொடுக்க விட மாட்டார். ஏன் கேட்டீங்கன்னா இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவராக லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு சுக்கிரன் ஒத்துக்குவார். அப்போ இந்த சுக்கிரனின் பார்வை செவ்வாய்க்கும் வரக்கூடாது, சனிக்கும் வரக்கூடாது. நான் அடிக்கடி எல்லா இதுலையும் சொல்லியிருக்கேன், சனி சுக்கிரன் பார்க்கறது பொதுவாகவே நல்ல யோக அமைப்பு கொடுக்கறது இல்லை. அதாவது நான் சொல்றது கன்னி லக்னமாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும் ரிஷப லக்னமாக இருந்தாலும் துலா லக்னமாக இருந்தால் கூட சுக்கிரனும் சனி இணைவது நல்ல யோகத்தை கொடுப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது எதிரணியான குரு சந்திரன் செவ்வாய் அணியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் போய் சுக்கிரன் சனி செவ்வாயை பார்த்தால் அது அந்த யோக அமைப்புகளை பெருசாக கொடுக்காது. அவரை ஜாதகரை சோம்பேறி ஆக்கி விடுவார், ஜாதகத்துக்கு பெரிய யோக அமைப்புகளில் உள்ள பங்கம் பண்ணி விடுவார். இந்த சுக்கிரனோட அமைப்பு, இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் மறைஞ்சிடணும், இப்படி மறைஞ்சிடணும். அவர் பாருங்க, லக்னத்துக்கு 12ல் தன்னுடைய நண்பர் வீட்டில் போய் லக்னத்துக்கு மறைஞ்சு அவரும் நல்ல நிலைமையில் இருக்கார். இப்படி வந்துடணும். சனி செவ்வாய்க்கு 6, 8 வந்துடுவாங்க. இப்படி வந்துருச்சுன்னா சரியான யோகத்தை கொடுத்துருவாங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். சுக்கிரனை பொறுத்த மட்டும் இந்த லக்னத்திற்கு ஏதோ ஒரு பக்கம் மறைஞ்சிருக்கிறது, மறைஞ்சு அவர் நல்ல நிலைமையில் இருக்கும். அப்படி இருந்துட்டா பெரிய கெடுபலன்கள் வராது. அதே சமயம் இந்த சந்திரனும் சனியும் பார்த்து கொள்வது அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிறக்காக தான் செவ்வாய் சந்திரனை பார்க்குற அமைப்பு நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். சந்திரன் சனியோட இந்த செவ்வாய் இணைக்கும் போது சந்திரன் சனியை பார்த்தா செவ்வாயை பார்க்கறது நல்லது, சனியோட பார்க்கும்போது சனியை அவரை பார்ப்பார். அதுக்காகத்தான் நான் அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் லக்னாதிபதியை பார்க்கக்கூடாதுங்கிறக்காக நான் அதை சொல்றேன். அஷ்டமாதிபதியாக இருந்து இந்த அஷ்டமாதிபதி லக்னாதிபதியை பார்க்கக்கூடாது, அதுக்காக நான் அது போட்டிருந்தேன். இப்போ இந்த மாதிரி வரணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 6, 9 குறையவராக குரு விடுவார். இந்த குரு இவங்களோட தொடர்புகளோட சந்திரன் தொடர்பு கொண்டா நல்ல அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். புதனை பொறுத்த மட்டும் லக்னத்திற்கு 3, 12 குறையவராக வந்துடுவார். 3, 12 குறை செவ்வாய்க்கு ஆகாதவராக வந்துடுவார். செவ்வாய்க்கு ஆகாதவராக வந்துடும் பொழுது அவரும் ஒரு இடத்துல மறைந்து இருந்துட்டாருன்னா இந்த செவ்வாய் சனி இணைவு நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கும். ஓகே, தேங்க்ஸ்.